Hello friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம சிங்ஸ் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு வந்து ரெடிமேடு மிக்ஸாக இருக்கிற செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மசாலா நம்ம எடுத்துருக்கோம். ஒரு ஆனியன், கொஞ்சம் கோஸு, கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், 2 முட்டை, 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருளெலாம் வச்சு நம்ம செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டை வந்து பொடி மாஸ் பதத்துக்கு வரட்டும். முட்டை பாருங்கள், இந்த அளவுக்கு பிரயாணம் போதும். இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம முட்டை ரெடி பண்ண அதே பாத்திரத்துலேயே மீதமுள்ள ஆயிலையும் சேர்த்துடலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 3 காய்கறியும் சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட், கோஸு 3த்தையுமே சேர்த்துடலாம். மூணு காய்கறியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் காய் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எதுக்குன்னா காயும் கொஞ்சம் லைட்டாக வேகணும், அதுக்காக தான். ரொம்பவும் வெந்துடக்கூடாது, அரை வேக்காடு வெந்தால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க 2 முட்டை அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது டொமேட்டோ கெச்சப். அடுத்தது சோயா சாஸ். அடுத்தது வெங்காயத்தாள், அதை சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 600 கிராம் ரைஸ் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை சேர்த்துடலாம். பாக்கெட் இருக்கிற ஃபுல் மசாலாவையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம எதுவுமே சால்ட்லாம் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா நம்ம இந்த செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலாலேயே வந்து சால்ட்லாம் ஆட் பண்ணி தான் இருப்பாங்க. அதனால் நம்ம சால்ட் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 மினிட் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். கடைசியாக நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாளை சேர்த்துருங்க. அடுத்தது கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அவ்வளோதாங்க, சுவையான செஸ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.